Hi friends, welcome to my channel Chettinadu Tamil Food. இன்றைக்கி நம்ம அட்டகாசமான செட்டிநாட்டு மீன் வறுவல் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் குட்டிப்பாறை மீன் எடுத்து வச்சுருக்கேன். இதை உப்பு போட்டு நல்லா உரசி எடுத்துகிட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. மீன் பார்த்திங்கன்னா 1/2 கிலோ மீனுக்கு தான் நான் அளவு சொல்லிகிட்ருக்கேன். அது கூட மிளகு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட சீரகம் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு பல் நல்ல பெரிய பெரிய பல் இருக்கிற பூண்டு ஒரு 10 பல் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாய் தூள் 2 டேபிள் ஸ்பூன். உப்பு உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 லெமனை ஜூஸ் எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது கூட அரிசி மாவு ஆட் பண்ணிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸான குழிக்கரண்டியில் ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கிட்டேன். நம்ம அரிசி மாவு ஆட் பண்ணுறதுனால மசாலாஸ் எல்லாமே எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது உதிராமல் இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் அரைக்கணும். இது பார்த்திங்கன்னா நீங்கள் அம்மிலையும் அரைக்கலாம். அம்மியில் அரைக்கும் போது இன்னும் டேஸ்ட் நல்லா கிடைக்கும். இப்போ இந்த மசாலாவை ஃபுல்லாக நம்ம இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ மீனில் எல்லா சைடுமே இது நல்லா படுற மாதிரி நல்லா தேய்ச்சி விடுங்க. எல்லா மீனையும் மசாலாவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள். ஸோ இது பார்த்திங்கன்னா குறைஞ்சது அரை மணி நேரமாவது ஊறணுங்க. அப்போ தான் நம்ம போட்ட மசாலா மீனில் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நான் 1/2 அன் ஹவர் விட்டுட்டேன், சரி நல்லா ஊறட்டும் அப்படின்னு. இப்போது அரை மணி நேரம் மேலாச்சு. நான் பொரிக்க போகிறேன். அதுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ ஒரு மீனாக நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடலாம். இது குட்டி மீனாக இருக்கனால நான் 3 மீன் போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கிட்டேன். ஸோ நம்ம மீன் பொரிக்கும் போது நம்ம மீன் போடும்போது அந்த மீன் அந்த எண்ணெயில் ஃபுல்லாக மூழ்கிடணுங்க. அப்போ தான் எல்லா சைடுமே நல்லா வேகும். இந்த குட்டிப்பாறை மீன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம பொரித்து எடுத்தோன்னா செம்ம கிறிஸ்பியாக இருக்குங்க. ஸோ நம்மளுக்கு முள் இருந்தாலுமே நம்ம அப்படியே கடித்து சாப்பிடலாம். ஒரு முள் கூட நம்மளுக்கு தெரியாது, முள் இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகாது. ஸோ அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ இந்த மீன் நல்லா மொறுன்னு பொரிஞ்சிருச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். ஸோ பாருங்களேன், மசாலாஸ் அவ்வளோக்கா உதிரவே இல்லை. ஸோ 1-2 உதிரி இருக்குது. இதை நம்ம அப்பப்போ எவ்வளோ வருதோ அதை நம்ம அப்பப்போ எடுத்துடணும், இல்லைன்னா அது கருகிரும். பார்த்திங்களா எவ்வளோ அட்டகாசமாக இருக்குது அப்படின்னு. இதுக்கு ஒன்றுமே தேவையில்லைங்க, வெறும் ரச சாதம் தயிர் சாதம் இருந்தாலே போதும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி.